உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நமது நிலம் நமதே மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு போன்ற அமைப்பின் நிறுவன தலைவர் திரு குமர ரவிக்குமார் அவர்களோடு தொடர்ந்து கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். என்னன்னா உங்களோட பொருளாதார பின்பலம் என்னங்க? ஏன்னா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யார் அழைத்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து வெகுமதியோ இல்லை அந்த போக்குவரத்து செலவு டீசெண்டாக அதை முடிச்சிடுறாங்க. போக்குவரத்துக்கு எதாவது அண்ணனுக்கு பார்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்கில் கொண்டு போயிட்டாங்க. அதை நீங்கள் முற்றிலுமாக இருக்கிறீங்க. சமீப காலங்களில் உங்கள் வட்டமாக நீங்கள் கருதிய பகுதிகளில் தாண்டி மற்ற பகுதிகள், கடலூர் போன்ற பகுதிகளெலாம் நீங்கள் பயணிச்சதை பார்த்தேன். அப்படியான விடயங்களுக்கெல்லாம் உங்களுக்கான பொருளாதார பின்பலமாக என்ன இருக்குது? முதல் செய்தி பொதுவாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் மேல்தட்டுன்னு சொல்லலாம். எங்கள் அப்பா நல்லா வசதியானவர், நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் சம்பாரித்து வச்சுருந்தார். ஆனால் எங்களது பெரிய குடும்பம், நாங்கள் 8 பேர். அப்போ பங்கு பிரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பரப்பில் தான் வந்தது. எங்கிட்ட 1983 நான் பாகம் பிரித்து என்னுடைய 20வது வயதிலே நான் பொறுப்பெடுத்திருக்கும் போதே எனக்கு சொத்து விவசாய நிலங்கள்லேருந்து நான் விவசாயம் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா நீர் உள்ள பகுதி, நகரை ஒட்டிய பகுதி, ஓரளவுக்கு அது போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு செலவுகள் அதிகரிச்சுது. செலவுகள்னால் நான் வெளியே ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன். எனக்கு தேநீர் இருந்துற பழக்கமோ கடைகளில் போய் சாப்பிட்ற பழக்கமோ கிடையாது. வேறு எந்த செலவுமே கிடையாது. அமைப்பு ரீதியான செலவு தவிர வேறு எதுவும் எனக்கு என்கிட்ட குடிப்பழக்கம் கிடையாது. அல்லது குதிரை பந்தயம் அல்லது சீட்டாட்டம் இந்த மாதிரியான பழக்கங்களோ அல்லது சின்ன வீடு கிண வீடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் எனக்கு அனாவசியமான செலவுகள் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரியான செலவுகள் வரும்போது என்னுடைய விவசாயத்தில் எடுத்த வருமானம் போக மறுபடியும் எனக்கு கடனாச்சு. அப்போ கடன் ஆகும்போது நான் என்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை விற்று தான் நான் செலவழித்தேன். அதில் என்னுடைய நிலம் நகரை ஒட்டி இருந்ததுனால நான் ஒரு 1.25 ஏக்கரா 137 சென்ட்டை வீட்டிடங்களாக பிரித்து போட்டு அதை வருஷம் ஒரு இடமா விற்று செலவு பண்ணேன். இதில் நான் இந்த நேரத்தில் நன்றி கூற வேண்டியது என்னுடைய குடும்பத்தினருக்கு. என்னுடைய அம்மா, இறந்து போன என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், இவங்கெல்லாம் எந்த கட்டத்துலேயும் நீ ஏன் இப்படி செலவு பண்ணுறான்னு எனக்கு கேட்டதே இல்லை, நீ ஏன் இப்படி பாடுபடுறேன்னு எனக்கு கேட்டதே இல்லை. முழுமையாக எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தாங்க. அது நான் என்னுடைய அம்மாவும் மனைவியும் இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் கூட நான் நன்றியோடு நினைவு கூறேன். ஒருவேளை அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா நான் அதை மீறி வந்திருப்பேனா, வர முடிஞ்சிருக்குமா, இந்த பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி இருக்கும். என்னுடைய மகளும் அப்படி இன்றைக்கு வரைக்கும் விற்று செலவு பண்ணுங்க பறந்து சொல்லுவாளே தவிர மாற்றெல்லாம் எதுவுமே. 1.25 ஏக்கரால் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, 1.25 ஏக்கரா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மாமனாருக்கு என்னுடைய மனைவி ஒரே பொண்ணு. அவர் எங்கள் மாமியார் இறந்ததுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இந்த சொத்தை விற்று எனக்கு ஒரு தொகை கொடுத்தாரு. அதை கொண்டு தான் நான் தாளவாடியில் போய் நிலம் வாங்கினேன். நிலம் வாங்கி அங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த விவசாயம் பண்ணினது போக மறுபடியும் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது. கடனுக்கான வட்டிகளும் நான் கட்டிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு வர்ற வருமானம், நான் என்னுடைய ஒரு வணிக வளாகம் இருக்குது, அதில் வர்ற வாடகை, இதெல்லாம் வச்சு கட்டிகிட்ருக்கேன். அதுக்காக நான் வருத்தப்பட்டதோ கவலைப்பட்டதோ கிடையாது. இன்னமும் கூட ஒரு சிறு நிலப்பகுதி விற்காதுன்னா உற்சாகமாக விற்று நான் செலவு பண்ணுவேன். அதனால் இன்னமும் கடலூரில் இன்னும் எவ்வளோ தூரம் பயணிக்கிறதா இருந்தாலும் நான் ரொம்ப கம்பீரமாக கொஞ்சம் திமிராக கூட சொல்லுவேன். நான் உங்கள்கிட்ட நான் வரமாட்டேன், 10 பைசா உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன், உங்கள்கிட்ட ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன், உங்கள்கிட்ட ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டேன். என்னுடைய வண்டி செலவு எனக்கு, என்னுடைய உணவு செலவு எனக்கு, உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. உங்கள்கிட்ட நான் ஓட்டு கேட்டு வரமாட்டேன். அதனால் நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும், நான் கூட சேர்ந்து போராடுறேன். அப்படி இன்றைக்கி கூட செலத்தில் தான் சொன்னேன் நான். அதனால் அதில் கம்பீரமாக இருக்கிறேன். செலவுகளை பற்றி கவலை இல்லை. சுயமரியாதை செய்யணும். எனக்கு பொது உடைமை இயக்கம் கற்றுக் கொடுத்த அந்த போராட்ட குணம், அதை நான் வெளிப்படுத்துகிறேன். அவ்வளோதான். இன்னொன்று நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது போல தான், எனக்கு 63 வயசு ஆயிடுச்சு. தெரியல, வயசாகி சாகிறது. நான் ஆரோக்கியமாக இருப்பேன், எனக்கு உடல்நிலை நல்லா இருக்குது, நான் உடல் நல்லா வச்சுருக்கிறேன், ஒரு வேளை தான் சாப்பிட்றேன், 100 வயசு கூட வரைக்கும் வர இருப்பேன். ஆனால் வயசாகி கட்டளில் படுத்து நோய்வாய்ப்பட்டு சாகிறது எனக்கு ஒரு அவமானமாக தெரியுது. அதனால் ஏதாவது போராட்டத்தில் போய் ஏதாவது துப்பாக்கி சூடு கீடு நடத்தி செத்தா அது ஒரு வீர மரணமாக இருக்குது. பெருமாநல்லூர் நமக்காக உயிரிழந்த அந்த 3 பேர்த்தை இன்றைக்கி நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அந்த ஜூன் 19 நினைவு நாளில் வழங்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த போராட்டங்களில் போகும்போது எந்த எல்லை வரைக்கும் வேணாலும் போவேன் நான், சட்டப்படியாக. ஒரு சூழல் வரக்கூடாது, வந்தாலும் மக்கள் விட மாட்டாங்க. அதை நம்ம உதடுகள் சிரித்தாலும் உள்ளங்களில் அந்த எண்ணங்களோடு தான் இதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். இரண்டாவது, நீங்கள் சொல்லும்போது அம்மா மனைவியை பற்றி குறிப்பிட்டீங்க.
ஒரு ஸ்டேஜில், இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் நெருடலான கேள்வியாக இருக்கலாம், ஒரு ஸ்டேஜில் திரு குமர ரவிக்குமார் அவர் மனைவியின் இறப்பில் சில மர்ம முடிச்சுக்கள் அப்படிங்கிற தலைப்புலையெல்லாம் சிலர் பேசுவதை நான் எங்கேயோ கேட்டது உண்டு. எனக்கும் காதுபட்டு அதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நினச்சா நான் கேட்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம சமுதாயத்தில் வந்து பொண்ணு பார்த்து தான் திருமணம் பண்ணுவாங்க. நான் முதல் பார்த்த பொண்ணு என்னுடைய மனைவி தான். பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். திருமணம் பேசி வந்துட்டோம். பொதுவாக எல்லாத்துக்கும், நீங்கள் திருமணமானவர், உங்கள் அப்பா அம்மா பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும். நானும் பெரிய குடும்பம், 4 அக்கா 3 அண்ணன். கணவன் மனைவி கிட்ட சண்டை வரும், எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை. நான் திட்டக்கூடிய சூழலை அவள் உருவாக்குனதே இல்லை. அதான் என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் போய் செய்கிற வேலை, நான் பண்ணுற செலவு, இதுக்கு வந்து அவள் எதிர்ப்பு தெரிவித்ததே கிடையாது. எது நான் கேட்டாலும் அவகிட்ட கேட்டு செய்யும்போது கூட உங்களுக்கு சரின்னு பட்டால் செய்யுங்கன்னு தான் சொல்லுவாள். ஒரு தோழியாக, ஒரு நண்பனாக வாழ்க்கை இருந்து 21 ஆண்டு காலம் நாங்கள் வாழ்ந்தோம். ஒரு விபத்து, ஒரு தீ விபத்து, அவள் இறந்து போயிட்டா. இந்த இடத்துல நான் உன்னை பதிவு பண்ணுறேன். அன்னைக்கு இருந்த ஒரு அமைச்சர் ரொம்ப என் மேலே இருந்த பிரியத்தினால, நாங்கள் காட்டில் வேலை செஞ்சிட்ருக்குறோம், விபத்து ஏற்படுது. நான் போய் பார்க்கும்போது அவளோட உடலில் தீ. நான் போய் அதை அணைக்க முயற்சி பண்ணுறேன். என்னுடைய இடது பக்கம் தீக்காயங்கள். உடனடியாக அந்த வேலைக்கு செஞ்ச 2 பசங்களை கூட்டிகிட்டு அவங்க தூக்கி வச்சு என்னுடைய கார்லேயே மகிழுந்திலேயே நாங்கள் மருத்துவமனைக்கு தாளவாடி கொண்டு வர்றோம். காயம் வந்து நைலான் புடவைன்னு சொல்லுவாங்க, அது ஒட்டிடுச்சு. இல்லை நீங்கள் உடனடியாக கோயம்புத்தூர் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அந்த வண்டியிலேயே நாங்கள் பயணிக்கிறோம். வர்ற வழியில் ஆம்புலன்ஸ் வந்தது, அதில் ஏற்றி கங்கா மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனோம். 3 நாட்கள் அவள் உயிரோடு இருந்தாள். தீக்காயம் பட்டதுனால வந்து கடைசி வரைக்கும் அவள் நல்லா பேசியிருந்தாள். கல்லூரியில் படிச்சிருந்த என்னுடைய மகளை உடனே வர சொல்லிட்டேன். என்னுடைய மாமனார் அப்போ உயிரோடு இருந்தார். அவங்க 2 பேரும் மருத்துவமனையில் கொடுத்தா இருந்தாங்க. எனக்கு காயம் பட்டிருந்தார். 4 மருத்துவமனையில் ஒரு பகுதியில் தான் இருந்தேன். என்னை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தினம் ஒரு முறை கொண்டு போய் அவள் கேட்டான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. என்னை பார்க்க விருப்பப்படுறான்னப்போ என்னை கூட்டு போய், ஏன்னா அவரை கொண்டு வர முடியாத நிலைமையில் தான் அவள் இருந்தாள். போனாங்க, நாங்கள் வந்துட்டோம். உடனடியாக காவல்துறை வந்து சிறப்பான காவல்துறை. எப்பவுமே காவல்துறைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காவல்துறையுடைய அரசு பணியாளருடைய அயோக்கியத்தனங்களெல்லாம் நம்ம சுட்டி காட்டுறோம் இல்லையா, அந்த எரிச்சல் இருக்கும். அப்போ அமைச்சராக இருந்த ஒரு நல்ல மனிதர், அவரும் பின்னணியில் இருந்திருக்காரு. உடனடியாக போய் வீட்டை சோதனை பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. என் மனைவி அந்த தீக்காயம் பட்டு கீழே விழுந்தப்போ ஒரு இடம் கொஞ்சம் கருகி இருந்திருக்குது. தடய அறிவியல் துறையை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த குத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என் தோட்டத்தில் வேலை செஞ்சுருந்த பசங்களை கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்ததோ அதான் அவங்க சொல்ல முடியும். இப்போ அவங்க கன்னட மக்கள், அவங்களுக்கு மொழி சிக்கல் வேறு, பயந்த பசங்க, கூலிக்கு வேலை செஞ்சிருந்த பசங்க, அவங்கள வந்து 3-4 நாள் காவல் நிலையத்தில் வச்சு என்ன நடந்தது அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் காட்டை வேலை செஞ்சுட்டு இருந்தோம், சத்தம் கேட்டது, அண்ணன் முன்னாடி ஓடினார், நாங்கள்லாம் பின்னாடி ஓடினோம். அப்புறம் ஜமக்காலத்தெல்லாம் போட்டு அணைச்சி நாங்கள் மருத்துவமனை கொண்டு நடந்து சொல்லியிருக்காங்க. அக்கம் பக்க தோட்டத்தில் எல்லாம் போய் காவல்துறை விசாரிச்சிருக்குது. எவ்வளவு அந்த காவல்துறையில் இருந்தவங்க வந்து எவ்வளவு அயோக்கியத்தனமாக நடந்திருக்காங்கிறத பாருங்கள். போதுமான சான்றா நான் கருதுறேன். ஏன்னா நம்ம கிராமப்புறங்களில் இன்றளவும் என்னங்க அந்த பையன் எப்படிங்கன்னு ஒரு காவல் அதிகாரி போய் கேட்டாலே, என்னது இந்த பையனை பற்றி காவல் அதிகாரி வந்து கேட்குற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பான், அந்த ஒரு எண்ணங்களை, அந்த ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்களோங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு. இல்லை, அவங்க வந்து எதிர்பார்த்தது என்னென்னா, யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை வச்சு இதை வந்து கொலை வழக்காகவோ, பைத்தியாரனுங்க. ஏன்னா அவள் தெளிவாக பேசினா, நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து நடைமுறைக்கு மாறாக நடந்தது. தீ விபத்து, நான் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவள் நல்லா பேசிகிட்டு இருக்கிறா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மருத்துவர்கிட்ட சொல்கிறா, என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறா. கங்கா மருத்துவமனைக்கு போகிறோம், அங்கேயும் வாக்குமூலம் கொடுத்துருக்குறா. ஒரு ஆர்டிஓ வந்து வாக்குமூலம் வாங்குறாரு. இது வந்து வாங்கியிருக்க கூடாது. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு பெண் திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் இறந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து அந்த வழக்கை எடுத்துகிட்டு விசாரிக்கணும். அந்த மரணத்தை வந்து சிறப்பு கவனம் எடுத்து விசாரிக்கணும். 7 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த விதிகள் பொருந்தாது. ஆனால் என்னுடைய வழக்கில், என்னுடைய பிரச்சனையில் காவல் ஆய்வாளர் வந்து வாங்குறாரு, கோட்டாட்சியர் ஆர்டிஓ வந்து வாங்குறாரு,
ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து வாக்குமூலம் வாங்குறாரு. எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்காங்க பாருங்கள். அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா, அது அவங்க வந்து கோட்டாட்சியர் நடுவரெல்லாம் வந்தது வந்து சொல்கிறாங்க, அரசு ஏதோ கவனிக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கினாங்க. அவங்களுக்கெல்லாம் உள்நோக்கம் இல்லைன்னு. அந்த அன்னைக்கு அமைச்சராக இருந்தவனுடைய அவனுடைய குரூரமான குணம் என்னென்னா, ஏதாவது வாய் தவறி காயம்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறவ ஏதாவது உளறிட்டா கூட அதை வச்சு இதை வந்து ஒரு கொலை வழக்காவோ அல்லது தற்கொலை வழக்காவோ மாற்றி அதை என்ன சிக்க வைக்கணுங்கிறதுக்காக பண்ணினது தான். அவன் இன்றைக்கி வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லாத பிச்சைக்கார மாதிரி சுற்றுறான் கட்சியில். அதை விடுங்க, அது போகட்டும். எல்லா வகைகளிலும் வந்து இதை பண்ணுறது. அப்புறம் என்னுடைய மனைவியினுடைய இறப்பை கொச்சப்படுத்தி என்னை மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து பணம் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது, அதை நம்ப மாட்டாங்க யாரும். இல்லை நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்ல முடியாதவங்க வந்து என்னுடைய மனைவியினோட மரணத்தோடு என்னை தொடர்படுத்தி நான் அதை கடந்து போயிட்டேன். அது வந்து எனக்கு கடுமையான வழி கொடுத்தது. இல்லை, அந்த வழியை யாரும் திருமணமான எவர் ஒருவரும் ஒரு சுய ஒழுக்கத்தோடு இருக்க எவர் ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழி தான். அதை நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்களுடைய கண்களில் அந்த தாக்கத்தை பார்க்க முடியுது. அந்த கேள்வியை தவிர்த்துடணும்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இது இல்லை, அது ஒரு விளக்கமாக உங்கள் வழியாக நான் ஒரு விளக்கமாக சொல்கிறேன். நான் வந்து இயற்கையை நம்புகிறேன். எந்த செயலுக்கும் யாருக்கிட்ட இருந்த வேணாலும் நான் மறைச்சிடலாம், இயற்கைகிட்ட இருந்து யாரும் மறைக்கவே முடியாது. உண்மை. என்னுடைய மனைவியை இழந்தது, அதுக்கப்புறம் என்ன வச்சு என்னுடைய மனைவியினுடைய மரணத்தோடு என்னை தொடர்புபடுத்தி இழிவுபடுத்தினது, என்னை கொச்சப்படுத்தினது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் என் முன்னோர்கள் செய்த பாவம் தவறுக்கான விளைவாக நான் கருதுறேன். நான் அந்த வழியை நான் ஏற்றுக்கணுங்கிறத சொல்கிறேன். நான் இப்பவும் சொல்கிறேன், என்னை காயப்படுத்தவர்கள் அதற்கான வழியையும் கூலியும் இயற்கை அவர்களுக்கு தரும், தண்டனை கொடுக்கும். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் அசிங்கப்படுவார்கள், அவர்கள் அவமானப்படுவார்கள். என்ன கொச்சப்படுத்துறதா நினச்சி சொன்னாங்க இல்லையா, எனக்கு தெரியும். இல்லை, அந்த காலகட்டங்களில் இவ்வளோ தூரம் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் கருதுறீங்க? இல்லை, தவறுன்னு செஞ்சால் நான் சுட்டி காட்டினேன். அது அவன் எவனாக இருந்தாலும் சரி, இன்று வரை அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அவன் அமைச்சர் அப்படின்னு சொன்னான். ஒரு சாதாரண கவுன்சிலராக இருக்க கூட தகுதி இல்லாதவன் ஒருத்தர் அமைச்சர் குடிக்கிறான், பொது இடங்களில் பெண்களோட அசிங்கமாக நடந்துக்கிறான், இன்னொருத்தன் ஊழல் பண்ணுறான், அவனுடைய ஊழலை சொல்கிறான். இவனு 2 பேர் வெவ்வேறு கட்சியில் இருக்கானுங்க, ஆனால் ஒன்று சேர்ந்து இதில் வந்து என்னை ஒழிக்கணும்னு ஏற்பாடு பண்ணுறானுங்க. 2 கட்சியில். இதில் இன்னொன்று சொல்கிறேன், சாதின்னு பேசும்போது இவன் 2 பேரும் என்னுடைய சாதிக்காரன் தான். முன்னாள் அமைச்சராக இருந்தவனும் அன்னைக்கு அமைச்சராக இருந்தவனும் 2 கேடுகட்ட நாய்களும் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் தான். இன்றைக்கி அவனுக்கு 2 பேரும் எந்த யோகியத்தில் எந்த லட்சணத்தில் இருக்காங்கன்னு மக்கள் பார்க்குறாங்க. இயற்கை கூலி கொடுக்கும். இன்னமும் நான் அவங்களுக்கு எந்த பதிலையும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் குறிப்பிட்றேன் உங்ககிட்ட. புரியுது. அவங்க எந்த நிலைமைக்கு போனாங்க, இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க, இன்னமும் தன்னுடைய இறுதி நாட்களுக்குள்ளே அவங்க எந்த நிலைமைக்கு போகிறாங்க, அதை மக்கள் பார்க்க போகிறாங்க. 17 ஆண்டுகளுக்கு பின்னாடியும் நான் இன்னும் மக்கள் மத்தியில் அவங்க ஆதரவோட செல்வாக்கோட தான் இருக்கேன். ஏன்னா எதுவும் இவங்களால பண்ண முடியல. அரசியல் என்ற அந்த அங்கீகாரத்தை விட ஒரு போராளி என்ற ஒரு அங்கீகாரத்தோடு நீங்கள் இன்றைக்கும் 63 வயசு நீங்கள் சொல்லி தான் நாங்கள் கருதிக்க வேண்டியிருக்கு. அந்த இளமையோடு நீங்கள் பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்ததே மிகப்பெரிய வரமாக நாங்கள் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வணங்குறோம். நன்றிங்க. பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்து வரும் நாட்களில் பல்வேறு விடயங்களை பற்றியும் உரையாடுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.